ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்ட் 2ல் இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு இதை பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு இருக்க பிரச்சனைகள் ஆஃப்டர் மேரேஜ் ஆனால் அந்த 1 இயர் கப்புள்ஸ்க்கு இருக்க பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதில் என்னென்னா எல்லா பேருமே 1 or 2 மந்த்தாக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைக்கு குளிச்சிட்டாங்களா, இல்லை நின்றுச்சா, அவங்க தங்கிருச்சா, ஏதாவது குட் நியூஸாக இப்படி கேட்கத்தான் செய்வாங்க. கேட்குறவங்க இருக்காங்க. அவங்கள மாறுங்கன்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க நமக்கே வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு ஒரு பேபி இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட அக்கா பையனுக்கும் பேபி இருக்கணும், நம்மளோட அத்தை பையனுக்கும் பேபி இருக்கணும், நம்மளோட பையனுக்கும் குழந்தை இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறனால தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க உணர்வுக்கும் மதிப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லா பேர்த்துக்கும். அந்த புரிதல் நமக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கேட்குறவங்களுக்கு வேகமாக சொல்லிடுறோம் அப்படின்னு நினச்சி பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? அதை சொல்லிவிட்டு அதை இக்னோர் பண்ணி ஐயோ கேட்குறாங்களேன்றதை போட்டு நீங்கள் போட்டு அழுத்திக்காதீங்க, மன அழுத்தத்துக்கு வச்சுக்காதீங்க. அவங்கள மாறுங்கன்னு சொல்கிறத விட்டுருங்க, நம்ம மாறிப்போம். ஓகேங்களா? அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுதான் சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷராக வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை நாட்களில் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்க. பிகாஸ் நிறைய கப்புள்ஸ்கிட்ட நாம் கேள்விப்பட்டுட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுகிறேன் நான், ஒன்றும் பெருசாக இல்லை, ஃப்ரெண்ட்லி டாக் தான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி. ஆக்சுவலாக வந்து எல்லா பேர்த்துக்கும் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு ஹாப்பியாக இருந்துருவாங்களான்றது வந்து 100% கிடையாது. எல்லா பேர்த்துக்குள்ளும் அமையாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து அன்றைக்கி பிகாஸ் அன்றைக்கி ஃபுல் டே டயர்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு கல்யாண மண்டபமும் வீடும் பக்கத்துலேயே இருக்குன்னா, இல்லை வீட்டிலே கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க. கல்யாண மண்டபம் வீடு ரொம்ப தூரம், நான் போயிட்டு வரணும், இல்லை மறு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கணும். அன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? காலையில் அருளியாக எந்திரிச்சிருந்துருக்கணும். அதுக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா தூங்காமல் இருந்திருப்போம், ஃபோட்டோ ஷூட் இருந்திருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒரு இதில் வந்து கடவுளோட இதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு இதில் ஹாப்பியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு 2 பேரும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்கன்னா இருக்காங்க. அதுக்கான கப்புள்ஸும் இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து அவங்களாம் இருந்தாங்க நம்மளாம் இருக்க முடியலன்றது இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அன்றைக்கி அவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்காமல் இருப்போம். ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் பார்ட்னருக்கு. அவங்க பிகாஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாட்டி என்ன நடக்குமோ, பெயின் இருக்குமோ, பெயின் இருக்கும் கண்டிப்பாக, எல்லாம் இருக்காது. பெயினை பற்றின பயம் இருக்கும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது பசங்க கூட அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். பசங்களுக்கு வந்து பொண்ணுகளை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஜேர்னி. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற ஒரு புது விஷயம். ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருப்போம். அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துட்டு தான் வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணுவோம். பிகாஸ் அது வந்து பேசிக் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கலாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே தான், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மிட் ஆஃப் த டே இருக்கும், ஓவுலேஷன் டேன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கான டே இருக்குது. அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸான்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 1 or 2 மந்த் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே விட்டுடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அதை தாண்டி உங்களுக்கு நிற்கலை தங்கலை அப்படின்னா 1 மந்த்தை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேபிக்கு பிளான் பண்ணுறவங்களா இருந்தால் 1 மந்த்து கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்போயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கங்க. ஓகே, எப்போ ஓவுலேஷன் டேட் அவங்களுக்கு ஆகுதுன்றது கிட் இப்போ வந்துருச்சு. நீங்கள் அத்தனை நாள் கால்குலேட் பண்ணுன்றதெல்லாம் விடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்ம அந்த கிட்டை வாங்கி வச்சுக்கணும், ப்ரிப்பேராக வச்சுக்கணும். என்றைக்கு ஓவுலேஷனுக்கு இஸ் பர்ஃபெக்ட். இது பர்ஃபெக்டான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இட்ஸ் பர்ஃபெக்டான விஷயம். கண்ட நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்மளோட உடம்புக்கு தேவையான சில ஹார்மோன்னால அது வேணும், நமக்கு இயற்கையாக வேணும். அந்த பாலின ஈர்ப்பு அது இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அது இருக்கணும். அதை நோக்கி தான் நம்மளோட முழு வாழ்க்கையுமே இருக்குது. நம்ம பிறப்பு அண்ட் இறப்பு 2க்கு இடையில் இருக்க முழு வாழ்க்கையில் அது தேவை தான். ஸோ என்ன சொல்ல வரோம், அந்த ஓவுலேஷன் கிட்ட வச்சு எந்த டேட்டுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது, வீடியோகள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டை வந்து நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்து ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருந்தோம், ஒன்று சேர்ந்தோம், ரிலாக்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மந்த்து நிற்கலை. அப்போனா ஓகே, டன். இப்போ நம்ம ஒன்று சேர்ந்தோம், ஹாப்பியாக இருக்கோம். பட் நிற்கலைன்னா அலையாதீங்க, அலைச்சலை கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் ப்ரெஷரை அடுத்த மந்த்து
மண்டையில் ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க, ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளேலாம் போகாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்களை கம்மி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு நல்ல ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும். தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அது ஜென்ரலாகவே பண்ணணும் நீங்கள். ஓகே, குழந்தை இருக்குது குழந்தை இல்லை அதெல்லாம் வேறு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அதெல்லாம் வேறு. பட் ஜென்ரலே அதெல்லாம் இருக்கணும். நல்ல ஃபுட்டு, நல்லா நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கணும். ரொம்ப ஹெவியாக காசு போட்டு இதெல்லாம் சாப்பிடணும் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே வந்து தேவையானது சாப்பிடுங்க, தேவையில்லாத ஒதுக்க பழகிக்குங்க. அதுவே நல்ல விஷயம். தேவையில்லாதது நமக்கு உடம்புக்கு தேவையில்லைன்ற ஃபுட் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒதுக்க பழகிக்கிட்டாலேயும் பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த மந்த் வந்து ஃபுட்டில் கவனம் செலுத்துங்க. ஃபுட்டில் கவனம் செலுத்தி அதே டேட்டில் கண்டிப்பாக இணைங்க, ஒன்று சேருங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணாங்க தயவுசெய்து. நாங்கள் வெளியே போயிட்டோம், நாங்கள் இல்லை, நாங்கள் சுச்சுவேஷன் அமையலை, அந்த 4 நாளும் நாங்கள் ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்லாம் தயவுசெய்து இது ஒரு மொக்க காரணமாக சொல்லிட்டு தெரியாதீங்க தயவுசெய்து. வேண்டாம். அதோட வலி வேதனை வந்து அது வந்து அந்த 1 இயர் தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ வேண்டாம். ஒவ்வொரு மந்த்துமே இம்பார்ட்டண்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியும் நிற்கலை அப்படியும் இதாகுதுன்னா என்ன சொல்லுங்கள், நீங்கள் நல்லா ஒரு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காக ஒரு 5 days 10 days மாஸ்டர்பேட் பண்ணாமல், இல்லை மாஸ்டர்பேட் ஒன்று சேர வெளியேற்றாமல், ஒன்று சேர்ந்தாலும் வெளியேற்றாமல் இருக்க முடியுமா அப்படின்னா இருந்துக்கங்க. வெளியேற்றாமல் அந்த ஒரு 10 days சேர்த்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து வெளியே இருந்து நீங்கள் எப்படி யோசிப்பீங்களான்னு தெரியாது. இட்ஸ் ப்ராக்டிக்கலி வந்து இது ஒரு டிப்ஸு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. மேபி நின்றுச்சுன்னா ஹாப்பி தானே. தேவையில்லாத சில விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ண தேவையில்லைல்ல, ஒரு ப்ரெஷரை போட்டு அழுத்த தேவையில்லை. இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து இதை தாண்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் ஏன்னா இது ஒரு பெரிய ப்ரெஷர். எப்போ பார்த்தாலும் இதை நோக்கி இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா லைஃபு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். நிறைய ப்ரெஷரில் போட்டு நீங்கள் உட்காந்துப்பீங்க. இது அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் ப்ராக்டிக்கலி என்ன இருக்கோ அதுதான் உண்மை. ஓகே, ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகளாக இருந்தால் தள்ளி வச்சுருங்க, உரமாக வச்சுட்டு. அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், எல்லா பேர்த்தோட லைஃப்லையும் இருக்குன்றதை வந்து உறுதியாக நம்புங்க. ஓகேவா? அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நிறையா சம்பாதிக்கிறாங்க, நிறைய காசு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். நமக்கு ஏதோ நம்மளோட தகுதிக்கு ஏற்றாப்புல இருக்கும், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோன்றதை நம்புங்க. சந்தோஷமாகவே இல்லை, நமக்கு கஷ்டங்கள் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருந்தாலுமே நம்ம சந்தோஷமாக இருக்கோன்றது நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நம்புங்க. அது பொய்யாவே இருந்துட்டு போது, நம்புங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன்டா. ஏன்னா பிகாஸ் அதுதான் உண்மை. அது இந்த வீடியோ வந்து பார்ட் 3ல் போடுறேன், அது நல்லாயிருக்கும். கீப் வாட்சிங், கண்டினியூ பண்ணுங்கள். நான் நிறையா சொல்லணும் உங்ககிட்ட.